அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆசீர்வாதம் தேவை, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் தேவையில்லை என்று இப்படித்தான் ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் சொல்லுவார்கள், ஆடுகளை நான் மேய்க்க மாட்டேன், ஆனால் ஆட்டினுடைய பால் எனக்கு வேண்டும் என்றுதான் அவர்களுடைய விருப்பமாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இளைய குமாரன் என்பவனுக்கு அப்பாவினுடைய பணம் தேவைப்பட்டது, ஆனால் அப்பா தேவையில்லை என்று அவன் இந்த நாள்ல தூர தேசத்திற்கு போய்விட்டான். அப்பாவின் மேல் அன்பும் ஆசையும் இல்லை, ஆனால் அப்பாவினுடைய சொத்துக்களின் மீதுதான் இவனுக்கு அன்பும் ஆசையும் வைத்திருந்தான். எப்பொழுதும் ஆண்டவருடைய கரத்தையே நாம் பார்க்க கூடாது, கொஞ்சம் அவருடைய முகத்தையும் நாம் பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்றும் அதனால் இயேசு கிறிஸ்துவை நாம் கொள்ளுவோம் என்றும் ஒருபோதும் எண்ணிவிடாதீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் போது இன்னும் அதிகமாக அவர் தருவேன் என்று நமக்கு வாக்கு செய்திருக்கிறார். ஆகையால் ஆசீர்வாதத்தை தேடாதீர்கள், அவரிடத்திலிருந்து வருகிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.